वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगकृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஒரு சம்வத்சரமும் நடக்கக்கூடியதான வார்ஷிக மகோத்சவம். இந்த வருஷத்தில் லக்ஷ்மி நாராயண ஹோமம் என்ற மகோத்சவம் நடைபெற உள்ளது. இது ஒரு வருஷமும் ஒரு கான்செப்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் இந்த லக்ஷ்மி நாராயண ஹோமமாகப்பட்டது எல்லாரும் வந்து சேவிக்கிறதுக்காகவும் பக்த கோடிகள் அத்தனை பேருக்கும் நன்மையை ஏற்படும் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் இந்த லக்ஷ்மி நாராயண ஹோமத்தில் எத்தனையோ விஷயமாக வேதங்கள்லாம் சொல்கிறது, ஆகமங்கள்லாம் சொல்கிறது. அதில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஹிருதயத்தில் அவனை எப்படி அனுபவிக்க வேண்டும்னு அந்த தியான ஸ்லோகங்கள்லாம் அற்புதமாக எம்பெருமான காண்பிக்கிறது. त्रैलोक्या धारचक्रं तदुपरि कमठं तत्र च नन्तभोगी तन्मध्ये भूमि पद्म अंकुश शिखरधलं कर्णिका பூதமேரும் என்று தியான ஸ்லோகத்தில் அற்புதமாக தெரிவிக்கிறது. தத்ரத்யம் சாந்தமூர்த்திம் மணிமய மகுடம் குண்டலோத்பாசிதாங்கம் லக்ஷ்மி நாராயணாக்கியம் சரசிஜனயனம் சந்ததம் சிந்தையாமஹா. எம்பெருமான் எப்படி இருக்கான்னா இந்த மூன்று லோகங்களில் பூர்புவ சுவர் லோகங்களில் ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்கரம் இந்த பூமியில் தாங்கின்றிருக்கு. ததுபரி கமட்டம் இந்த கூர்ம ரூபமாக அது மேலே இருந்து ஆதாரமாக தாங்கின்றிருக்கு. அது மேலே அனந்த போகி அனந்த சேனமாக எம்பெருமான் ஆதிசேஷன் அதற்கு மேலே இருக்கக்கூடியதான பத்மங்களில் எம்பெருமான் மேரு பர்வதத்தில் நின்றுருக்கான். அந்த எம்பெருமான் எப்படி நின்றுருக்கான்னா தத்ரத்யம் சாந்தமூர்த்தியாக எம்பெருமான் நின்றுருக்கான். அந்த எம்பெருமானுடைய திருவாபரணங்களில் மணிமய மகுடம் நானாவிதமான ரத்னங்கள்லாம் பதிச்சதான அந்த மகுடத்தை தரிச்சுண்டு எம்பெருமான் பீதாம்பரதாரியாக மகர குண்டலத்தோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எம்பெருமான் தன்னிச்சையாக சேவை சாதிக்கல, லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் சொல்லக்கூடியதாக லக்ஷ்மியோடு கூடி லக்ஷ்மியா சகிதனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள். அப்போது அந்த லக்ஷ்மி நாராயண பெருமானை சதா சர்வகாலமும் தியானிச்சுண்டு சந்ததம் சிந்தையாமஹா இப்படி அவனை சேவிக்க வேண்டும்னு இந்த லக்ஷ்மி நாராயண ஹிருதயமான ஸ்தோத்திரத்தில் தெரிவிக்கப்படுறது. அவனை பூஜிக்கிறதுனால அவனை பற்றின விஷயங்களை சொல்கிறதுனால அவனுடைய நாமத்தினால என்ன பலனை தரக்கூடியதுன்னு ஆழ்வார்களெல்லாம் அற்புதமாக சாதிக்கிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள்விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மத்தும் தந்திடும் பெத்ததாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இப்போ எம்பெருமானை பற்றி பூஜிக்கிறோம், அவனுடைய நாமங்களை சொல்கிறோம். அந்த நாமம் என்ன பலனை தரக்கூடியது அப்படின்னா குலம் தரும் நல்ல ஒரு குலத்தை தரும், செல்வம் தந்திடும் ஐஸ்வர்யங்களை தரும், அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் அடியார்கள்னால் எம்பெருமான சேவிக்கக்கூடிய ஆஸ்திக பக்தர்கள் அத்தனை பேரும் அவனுடைய அடியார்கள். அந்த அடியார்களுக்கு ஏற்படக்கூடியதான துன்பத்தை நிலம் தரம் செய்யும் அறவே எம்பெருமான் போக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய நாமம் அந்த துன்பத்தை ஒரு க்ஷணகாலத்தில் போக்கடிக்கக்கூடியது. நிலம் தரம் நீள்விசும் வருளும் நீள்விசும்பு என்று சொல்லப்படும் அந்த பரமபதமான வைகுந்த பிராப்தியை தரக்கூடியது அந்த திருநாமம். நீள்விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் அருள் எம்பெருமானுடைய கிருபையையும் அது அளிக்க வல்லக்கூடியது அந்த திருநாமம். அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மத்தும் தந்திடும். வளம் அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய சிந்தனைக்கு அவனை அனுபவிக்கக்கூடியதான அந்த சக்தியை கொடுக்கும். அந்த எண்ணற்றதான இன்னும் என்னென்னலாம் தரணுமோ அத்தனை விஷயத்தையும் அந்த திருநாமமும் கொடுக்கும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். இப்பேற்பட்டதான அற்புதமான ஒரு திருநாமத்தை ஆழ்வார் கண்டு கொண்டார்ன்றதை தெரிவிக்கிறார்.
அந்த நாராயணா என்னும் நாமம், அந்த நாராயண நாமத்தை சொல்லி இந்த லக்ஷ்மி நாராயண ஹோமத்தை நம்ம எல்லாம் பண்ண இருக்கிறோம். ஆஸ்திக பக்த கோடிகள் எல்லாம் அதில் கலந்துண்டு எண்ணற்றதான ஸ்பான்சர்ஷிப் அதில் உள்ளது. அதில் 3 விதமாக அந்த ஸ்பான்சர்ஷிப்பை ஏற்படுத்தியிருக்கா. அந்த 3 எதை நம்மளால் முடியுமோ அதை ஸ்பான்சர்ஷிப்பாக நம்ம பண்ணிண்டு அவனுடைய அருளை பெற வேண்டும். அந்த லக்ஷ்மி நாராயண ஹோமத்தில் எல்லாரும் இந்த சமயத்தில் அந்தந்த ஹோம காலத்தில் அவா கையினாலையும் பூஜிக்கும்படியான ஏற்பாடும் இந்த ஹோமத்தில் நடைபெற உள்ளது. அத்தனை பேரும் அந்த லக்ஷ்மி நாராயண ஹோமத்தில் கலந்துண்டு இந்த ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். இந்த உற்சவங்களும் மகோத்சவமான வார்ஷிகமான லக்ஷ்மி நாராயண ஹோமமும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீல மங்களாசாசனபரைர்மதாச்சாரிய புரோகமைः சர்வைஷ்ட பூர்வைராச்சார்யை சகிருதாயாஸ்து மங்களம்.